மிளகா பஜ்ஜி, சிக்கன் பிரியாணி. பறவைங்களோட கிராமம் அப்படின்னா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அடுப்புல சமையல் செஞ்சு சாப்பிடுறவங்க. நான் எப்போ சின்னு பன்னு 2 பேரும் சிட்டிக்கு போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனாங்களோ அப்பத்துல இருந்தே ஊரோட ஜாதகம் மாறி போச்சு. அவங்க சிட்டில இருந்து கிராமத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. காலையில 10 மணி. துணி சமையலறையில அவசர அவசரமா சமைச்சுக்கிட்டு இருந்தது. சிட்டில இருந்து வந்த புஜ்ஜி குருவி லேப்டாப்ப கையில வச்சுக்கிட்டு சோஃபால உக்காந்துக்கிட்டு இருந்தது. ஐயோ அம்மா, இன்னும் எவ்வளவு நேரம் கிச்சன்ல டக்கா டக்கான்னு சத்தம் பண்றீங்க? எனக்கு மீட்டிங் இருக்கு, எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. துணி குருவி கோவமா, புஜ்ஜி சமைக்க வேண்டாம்னா நான் என்ன பண்றது? சாப்பாடு என்ன ஆகாயத்துல இருந்து கீழே விழ போதா? நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பும் கீ ரைஸும் பண்ண போறேன். 1/2 மணி நேரமா? அம்மா, உங்களுக்கு டைம் பத்தி எதுவுமே தெரியல. இப்படி வந்து உட்காருங்க, உங்களுக்கு டைம் பத்தி நான் சொல்லி கொடுக்கறேன். என்ன புஜ்ஜி, வேலை செய்யறத விட்டு உன் பேச்ச கேட்கணுமா? அம்மா, நீங்க இப்போ சமையல் செய்யறதுக்காக மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி எல்லாம் கொண்டு வந்தீங்க. எவ்வளவு பணத்தை செலவு பண்ணீங்க? எவ்வளவு வண்டி சார்ஜ் ஆச்சு? என்ன, ஒரு 100 ரூபாய் ஆயிருக்கும். சரி, கேஸ், பொருளுங்க, இதெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும் சொல்லுங்க. என்ன, ஒரு 50 ரூபாய். இதுல அசல உங்களோட வேலை. 2 மணி நேரமாவது நீங்க கிச்சன்ல நின்னு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல. இதெல்லாம் சேர்த்தா கூட ஒரு 50 ரூபாய். இப்படி எல்லாமே சேர்ந்தா ஒரு 250 ரூபாய் ஆகுமா? இதுலயும் உங்களோட இடுப்பு வலி, அது உங்களுக்கு போனஸ் வேற. அதுக்கு என்ன புஜ்ஜி பண்றது? சாப்பிடுறதே விட்டுருதா? இல்லம்மா, டெக்னாலஜிய யூஸ் பண்ணிக்கலாம்லம்மா. இன்னும் போனை எடுத்து காட்டி, இங்க பாத்தீங்களா, பறவைங்களுக்காக சிட்டில ஃபுட் டெலிவரி பண்றாங்க. எத்தனையோ பேரை வீட்ல சமைக்காம ஃபுட் ஆர்டர் பண்ண போதும். 250 ரூபாய்க்கு சூப்பரான சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ண 10 நிமிஷத்துல சுட சுட வீட்ல இருக்கும். துணி குருவி ஷாக் ஆகி, என்னது 250 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணியா? பாத்திரம் கழுவுறது வேண்டாவா, சமைக்கிறதே வேண்டாவா? ஆமாமா, டவுனுக்கு போனோம், காய்கறி வாங்கிட்டு வரணும், சமைக்கணும், உங்க வேலை, டைம் வேஸ்ட், இடுப்பு வலி வேற. இதெல்லாம் செய்யறதுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துலயே சிக்கன் பிரியாணி 250 ரூபாய்க்கு வந்துரும். இதனால எல்லாமே மிச்சம் தானே? துணி குருவி யோசிச்சு, ஆமா புஜ்ஜி, இந்த லாஜிக்கே எனக்கு தெரியாம போயிடுச்சு. இன்னைக்குல இருந்தே நீ ஆர்டர் பண்ணு, இதனால என்னோட இடுப்பு வலியெல்லாம் என்னை விட்டு தூரமாயிடும். சரியம்மா, சிக்கன் தம் பிரியாணி ஃபேமிலி பேக் 250 தாமா. 10 நிமிஷத்திலே ஒரு பறவை வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிருச்சு. துணி புஜ்ஜி 2 பேரும் பாக்ஸ ஓபன் பண்ணி பிரியாணிய பார்த்தாங்க. வீடு ஃபுல்லா கமகம பிரியாணி வாசனை. துணி ஒரு வாய் சாப்பிட்டு, அட புஜ்ஜி, இது எவ்வளவு ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இதுவரை சாப்பிட்டதே இல்ல. இனிமே வீட்ல சமைக்கிறதே இல்ல. இதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த விஷயம் பக்கத்து வீட்டு சோட்டுக்கும் தெரிஞ்சது. பன்னு கூட சிட்டில இருந்து தான் வந்தவன். பன்னு சோட்டுகிட்ட, பாத்தியா, துணி ஆண்டி ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. வீட்ல சமைக்கிறதே இல்ல, அடுப்பும் பத்த வைக்கிறது இல்ல. அவங்க ஆன்லைன்ல இருந்து ஃபுட் டெலிவரி பண்ணி சாப்பிடுறாங்க. நீ என்னன்னா அடுப்பு கிட்ட உக்காந்துகிட்டு எரியாத அடுப்புல உக்காந்துகிட்டு ஊதிக்கிட்டு இருக்க. என்னது, துணி இந்த மாதிரி பண்றாளா? நானும் இனிமே சோம்பேறியா சமைக்கிறதே விட்டுறேன். இங்க பாரு பன்னு, நீயும் நம்மளுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணு, நம்மளும் வீட்ல உக்காந்த இடத்துலயே நல்லா சாப்பிடலாம். இந்த விஷயம் ஊரு ஃபுல்லா பரவிச்சு. அகி கழுகு, லூசி புறா, குஹுவாத்து சமைக்கிறதே நிறுத்திட்டாங்க. எங்க பார்த்தாலும் டெலிவரி பறவைங்க தான் பறந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் சமைக்கிறதே மறந்துட்டு சமையலறைய ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புஜ்ஜி பன்னு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சிட்டிக்கு திரும்பி போயிட்டாங்க. ஊர்ல மட்டும் ஃபுட் கல்ச்சர் அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் சிச்சு காக்கா கவலையோட துணி வீட்டுக்கு வந்தது. துணி இருக்கியா? துணி குருவி சோஃபால உக்காந்துக்கிட்டு பீஸாவை சாப்பிட்டுக்கிட்டு, வா சிச்சு, வா வா, இந்த பீஸா சாப்பிடு, எவ்வளவு ருசியா இருக்கு பாரு. சிச்சு காக்கா கோவமா, எனக்கு ஒன்னும் தேவையில்லை, எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. என்னது, உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டுமா? ஆமா துணி, நான் பட்டணத்துக்கு போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சுட்டு சைனீஸ் ஃபுட், இந்தியன் ஃபுட் அப்படின்னு எல்லா வகையான ஃபுட்ட கத்துக்கிட்டு வந்து உங்க எல்லாரும் நல்லதுக்காக இங்கேயே ஒரு ஹோட்டல ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க யாருமே வீட்டை விட்டு வெளியே வராம ஃபுட் ஆர்டர் பண்ணி உக்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதனால எனக்கு நஷ்டம் தானே? ஆமாச்சிச்சு, எங்களுக்கு இந்த ஆன்லைன் ஃபுட்டே பழக்கமாயிடுச்சு. யாருமே வெளியே வந்து சாப்பிடுறதே இல்ல, வீட்லயே உக்காந்து சாப்பிடுறோம். சாரி சிச்சு. இங்க பாரு துணி, உங்களோட சாரி ஒன்னும் என் வயிறை நிறைக்காது. இந்த புஜ்ஜி பன்னு இந்த ஊருக்கு வந்துதான் என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. இதனால எனக்கு வியாபாரமே நின்னு போச்சு அப்படின்னு அழுந்துகிட்டே போயிடுச்சு. துணி கவலையோட, ஐயோ சிச்சு பாவம், பிரியாணி ருசி முன்னாடி சிச்சுவோட சமையல யார் சாப்பிடுவா? கொஞ்ச நாள்லயே மறுபடியும்
புச்சி பன்னு 2 பேரும் ஊருக்கு வந்தாங்க. அப்பவே ஊரோட தலையெழுத்து மாறி போயிருந்தது. ஊரு ஜனங்க எல்லாருமே சோம்பேறியா மாறிட்டாங்க. சுடு தண்ணி கூட வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டெலிவரி பறவைங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக்கணும்னு எல்லாருமே போராட்டத்துல இறங்குனாங்க. டெலிவரி பந்த் ஆயிடுச்சு. டோட்டோ கிளியோட வீட்ல பசிக்குது, சீக்கிரமா ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கம்மா. ஏய், ஆர்டர் பண்றேன்டா. ஆனா என்னடா இது நோ சர்வீஸ்னு வருது. எல்லா ஆப்ல இப்படிதான் வருது. துணி குருவி வீட்ல கூட அம்மா இன்னைக்கு டெலிவரி இல்லையாம்மா, எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்களாம் அப்படின்னு தான் நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கு. அட என்ன, இன்னைக்கு டெலிவரி இல்லையா? வீட்ல சமைக்கிறதே விட்டுட்டுமே. ஐயோ, அடுப்பை எப்படி பத்த வைக்கிறது கூட மறந்து போச்சே. இப்ப என்ன பண்றது? ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களுக்கு எல்லாருக்குமே பசி அதிகமாயிடுச்சு. அதனால அவங்க எல்லாரும் ஆலமரத்துக்கு அடியில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல சின்ன பன்னு கூட இருந்துச்சு. துணி, என்ன பண்றது? என்னால பசிய தாங்க முடியல. யாராவது சிட்டிக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஃபுட்ட கொண்டு வருவீங்களா? பாட்டி, சிட்டிக்கு போய் ஏதாவது கொண்டு வரணும்னா எங்களுக்கு முதல்ல பொறுமை இருக்கணும்ல. என்னால பறக்கவே முடியல. அது மட்டுமா, சிட்டில இருந்து எப்பவுமே அந்த பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு எப்படி வந்திருக்கு பாரு. ஏதாவது காரமா ஸ்பைசியா சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா இப்ப இதெல்லாம் யாரு சமைக்கிறது? யாருக்குமே இப்போ பொறுமை இல்லாம போயிடுச்சே. ஆமா, இப்ப நம்மள அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். அப்பதான் அங்க பக்கத்து வீதியில இருந்து அற்புதமான ஒரு வாசனை காத்துல பறந்துகிட்டு வந்துச்சு. அது சாதாரணமான வாசனை இல்ல. யாரோ மிளகா பஜ்ஜிய எண்ணெயில விட்டு எடுக்கிற வாசனை. அது கூட தம் பிரியாணியோட வாசனை கூட கமகமானு வந்தது. இது என்ன வாசனை? பயங்கரமா இருக்கு. இது சாதாரணமான வாசனை மாதிரி தெரியல. பிரியாணி வாசனை மாதிரி இருக்கு. ஆமா, யாரோ மிளகா பஜ்ஜிய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மிளகா பஜ்ஜி வாசனை கூட பிரியாணி வாசனை கூட வருது. வாங்க வாங்க, வாசனை எங்க இருந்து வருதோ பின்னாடியே போலாம். எல்லா பறவைங்களும் அந்த வாசனை எங்க இருந்து வருதுன்னு வாசனைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிச்சு வீட்டாண்ட போனாங்க. சிச்சு வீட்டு முன்னாடி 2 டேபிள் மேல 2 பெரிய பெரிய பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சிச்சு சந்தோஷமா உட்கார்ந்து இருந்தது. சிச்சு தலையில ஒரு பெரிய கேப்ப வச்சுக்கிட்டு கையில கரண்டியை வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்துச்சு. வாங்க வாங்க, பசியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களா, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க வந்து உக்காருங்க. ஆண்டி, என்னது இது? என்னவோ சமைச்சிருக்கீங்க, வாசனையிலேயே சாகடிக்கிறீங்களே. நீங்க சிட்டி சமையலுக்கு அடிமை ஆயிட்டீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்காக நான் அற்புதமா சமையல் செஞ்சிருக்கேன். இது வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போகுது. இதுக்கு பேரு தான் மிளகா பஜ்ஜி சிக்கன் பிரியாணி. என்னது, மிளகா பஜ்ஜி சிக்கன் பிரியாணிலியா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டாங்க. ஆமா, நம்ம சாயங்காலம் பஜ்ஜி சாப்பிடுவோம், நைட்டு பிரியாணி சாப்பிடுவோம். 2 சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? மிளகா பஜ்ஜியில சிக்கன் பிரியாணியோட மசாலா போட்டு ஸ்டப் பண்ணிருக்கேன். மிளகாவோட டேஸ்ட் பிரியாணில இறங்கிருக்கு. அதே மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் மிளகால இறங்கிருக்கு. பேசிக்கிட்டே இருப்பீங்களா? சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சிச்சு காக்கா மூடிய திறந்து காட்டுச்சு. அதுல இருந்து கம்மகம்மன்னு வாசனை வந்தது. செகப்பா குண்டு குண்டா மிளகா பஜ்ஜியும் இருந்துச்சு. அது கூட சிக்கன் லெக் பீஸும் இருந்தது. ஆண்டி, ஐ லவ் யூ ஆண்டி. எனக்கு இந்த பக்கெட்ல இருக்கிற எல்லா பிரியாணியும் வேணும். வாங்க வாங்க, எல்லாருக்கும் பிரியாணி இருக்கு. ஆனா கேஷ் தான், ஆன்லைன் பேமெண்ட் இல்ல. 250 ரூபா. எல்லாரும் காலி பிளேட்டை வச்சுக்கிட்டு உக்காந்தாங்க. சிச்சு எல்லாருக்கும் பரிமாறிச்சு. பன்னு ஒரு பீஸ எடுத்து வாயில வச்சு கண்ணை மூடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஓஹோ, இது என்ன டேஸ்டா சாமி. பஜ்ஜி ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. சாப்பாடு ரொம்ப மெதுவா இருக்கு. சிக்கனா நல்ல கம்முன்னு இருக்கு. இந்த ருசி சிட்டில கூட கிடைக்காது. ஆமா சிச்சு, இவ்வளவு நாளா நாங்க ஆன்லைன் ஃபுட் சிட்டில இருந்து கொண்டு வந்து அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உன் சமையல் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. துணி குருவி சாப்பிட்டு பார்த்து, அம்மன் சிச்சு, பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த ஆன்லைன் ஃபுட் இந்த பிரியாணி முன்னாடி எல்லாம் நிக்கவே முடியாது. சிச்சு, எனக்கு இன்னும் 2 மிளகா பஜ்ஜி வை. இந்த காரத்துக்கு கோல்டு கூட குறைஞ்சு போச்சு. எல்லாரும் நல்லா ருசியா இருக்கு ருசியா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிச்சுவை பார்த்து, ஆண்டி, இனிமே எங்களுக்கு நீங்க தான் கதி. இனிமே புஜ்ஜி அந்த ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்றேன்னு சொன்னாலும் நாங்க யாரும் அது பேச்ச கேட்க மாட்டோம். பண்ணு, நான் எதுக்கு ஆர்டர் பண்ண போறேன்? எனக்கு மிளகா பஜ்ஜி பிரியாணி தான் வேணும். நீங்க டெய்லி சமைக்குவீங்களா? அப்ப சிச்சு கர்வமா, உங்களோட ஆதரவு இருந்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் பண்ணுவேன். நாளைக்கு பானிபூரி புளியோகரை பண்றேன். வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு மிளகா பஜ்ஜி சிக்கன் பிரியாணியே செஞ்சு கொடு அப்படின்னு எல்லா பறவையும் சொன்னாங்க.
இங்க பாருங்க, நம்ம ஒரு முடிவெடுக்கலாம். இனிமே இந்த ஆன்லைன் ஃபுட் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம எல்லாருமே சிச்சுக்கிட்டயே சாப்பாட வாங்கி சாப்பிடலாம். இதனால ஆரோக்கியமும் இருக்கும், நம்ம காசும் நம்ம கைவிட்டு போவாம சிச்சுக்கே போய் சேரும். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாள் யாருமே என்ன கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் நான் டிஸ்கவுண்ட் கொடுக்கறேன். அப்பா, நாங்க பொழைச்சிட்டோம். இருந்து அந்த கிராமத்துல ஃபுட் டெலிவரி பாய்ஸ்க்கு வேலை இல்லாமயே போயிடுச்சு. சிச்சு காக்காவோட வீடு பெரிய ரெஸ்டாரண்டா மாறி போச்சு. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புதுசு ருசியா தான் இருக்கும், எதுவா இருந்தாலும் பழசு மாதிரி வராது. வீட்டு சமையல் நம்ம ஊரோட ருசி எப்பவும் மாறாது. தேவைன்னா மிளகா பஜ்ஜி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா ருசியா தான் இருக்கும். குடிலில் பிசினாரி காகத்தின் அறிவு. பறவைங்களோட கிராமத்துல சிச்சு காக்காவுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சிச்சு காக்காவை எல்லாரும் பிசினாரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ எப்பவுமே யாருக்குமே ₹1 கூட உதவி செஞ்சதே கிடையாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுத்தது கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சிச்சு காக்கா ஒரு புது புடவையை கட்டிக்கிட்டு வந்தா. என்ன சிச்சு, புது புடவையா? நல்லா இருக்கு. எவ்வளோ? ₹1000 சோட்டோ, ரொம்ப காஸ்ட்லி. ஆண்டி, புடவையெல்லாம் நல்லா இருக்கு, ஆனா எங்களுக்கு எப்ப பார்ட்டி கொடுக்க போறீங்க? உங்க வீட்ல ஒரு கப் டீ கூட கிடைக்காதுன்னு வெளியில பேசிக்கிறாங்க. ஆமாண்டா பன்னு, சிச்சு ஆண்டியோட ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கூட கரைஞ்சாலும் கரையும், ஆனா அவங்க மனசு கரையாது. அதான் எல்லாருக்கும் தெரியுமே அவங்க ஒரு பிசினாரின்னு. அது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு காக்காவுக்கு அது கேட்டதும் அவமானமா இருந்துச்சு, முகமும் வாடி போச்சு. அப்ப சிச்சு அவளுடைய மனசுக்குள்ள, என்னையே கிண்டல் பண்றீங்களா? என்ன பிசினாரின்னு கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? நாளைக்கு உங்க எல்லாருக்கும் எங்க வீட்டுல விருந்து கொடுக்குறேன். ஆனா அது என்னோட ஸ்டைல் விருந்தா இருக்கும். சிச்சு காக்கா அப்படின்னா யாருன்னு நாளைக்கு தெரிய வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிச்சு காக்கா இப்படி சொல்லுச்சு. ஐயோ பசங்களா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. சரி, நாளைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுல பார்ட்டி, ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உங்களுக்காக கொடுக்குறேன். உண்மையாவா ஆண்டி? பிரியாணி போடுவீங்களா? பிரியாணியை விட ஸ்பெஷலா ஒன்று கொடுக்குறேன்டா. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துருங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரம் வெளியில குளிர் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. சொல்லப்போனா குளிர் -டிகிரிக்கு போயிடுச்சு. அப்ப எல்லாருமே ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு போனாங்க. சிச்சுவோட வீடு ரொம்ப அழகா இருந்துச்சு. சிச்சுவோட வீட்டுக்குள்ள ஏசி ஆன்ல இருந்துச்சு. அடியே சிச்சு, வெளியிலே குளிர் தாங்கல, உள்ள ஏசி போட்டு வச்சிருக்க, அதை ஆஃப் பண்ண. அது எப்படி சோட்டோ, பார்ட்டி அப்படின்னா கொஞ்சம் வின்டர் எஃபெக்டும் இருக்கணும் இல்லையா, அதான் போட்டிருக்கேன். எல்லாரும் குளிர தாங்கிக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள போய் ஒரு ட்ரேல 4 கிளாஸ் வச்சு கொண்டு வந்திருந்துச்சு. அந்த கிளாஸ்ல காஃபியோ டீயோ இல்ல, அதுக்கு பதிலா சில்லுன்னு இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. அந்த ஜூஸ்ல மேல நிறைய ஐஸ் கியூபும் போட்டு வச்சிருந்துச்சு. இதாங்க, இது கூல் ட்ரிங்க்ஸ், வெல்கம் ட்ரிங்க், ப்ளூபெர்ரி ஃப்ளேவர், குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பன்னு அந்த கிளாஸ பிடிச்ச உடனே அவன் கைக்கு ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ ஆண்டி, என்ன இது? கூல்ட்ரிங்க்ஸ் இவ்வளோ ஐஸா இருக்கு. இந்த குளிர்ல காஃபி டீ தானே குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் போய் கொண்டு வந்திருக்கீங்க. காஃபி டீ எல்லாம் பழைய ட்ரெண்டுடா. இப்போ புது ட்ரெண்டு என்ன, குளிரால தான் எடுக்கணும். அதனால தான் இந்த ஜூஸை குடிச்சா உங்க பாடிக்குள்ள ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். சீக்கிரமா குடிங்க எல்லாரும். சிச்சு, உனக்கு அறிவு இருக்கா? இந்த நேரத்தில் பசங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா அவங்களுக்கு கோல்ட் ஆயிடாதா? என்ன டோனி, என்ன அவமானப்படுத்துறீங்களா? நான் கொடுக்குற விருந்த வேண்டான்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இங்க வந்தீங்களா? சிச்சு காக்கா அப்படி சொன்னதுனால எல்லாரும் வேற வழி இல்லாம அந்த குளிர்ல நல்ல ஐஸ் போட்டிருக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சாங்க. எல்லாருக்கும் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பன்னுவோட பல்லு கட் கட் கட்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இந்த குளிர்ல இந்த ஜூஸை குடிச்சா நரகம் நரகம் தெரியுது அப்படின்னு எல்லாருமே அந்த ஜூஸை குடிச்ச உடனே அவங்களுக்கு குளிர்ச்சரம் வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அப்பதான் சிச்சு காக்கா இன்னொரு ட்ரேல 4 கப்பை கொண்டு வந்துச்சு. அதுல இருந்தது ஐஸ்கிரீம். பெரிய பெரிய கப்பில் வெண்ணிலா ஐஸ்கிரீமை போட்டு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றி இருந்துச்சு. சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்பெஷல் ஐட்டம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்கும். ஐஸ்கிரீமை பார்த்த உடனேயே பன்னு பூச்சி 2 பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. குளிர் அதிகமாக இருந்தாலும் கூட ஐஸ்கிரீம் அப்படின்னா பிடிக்காத பசங்க இருக்கவே மாட்டாங்க இல்லையா? வாவ், சாக்லேட் ஐஸ்கிரீம். அம்மா, நான் இதை சாப்பிட்றேன், என்னை தடுக்காத. நானும், எனக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சிச்சு அத்தை, தேங்க்ஸ். ஐயோ பசங்களா, ஏற்கனவே கூல்ட்ரிங்க் குடிச்சிருக்கீங்க, இப்போ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டா நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும்.
ஆமா புஜ்ஜி, உனக்கு கோல்ட் ஆயிடும், வேண்டாமா? ஐயோ சோட்டோ, பசங்க ஆசைப்படுறாங்க வேண்டான்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இது வெளியில இருந்து வாங்கினது இல்ல, நானே வீட்ல ரெடி பண்ணது. ரொம்ப ஹெல்தி. சாப்பிடு பண்ணோம், சாப்பிடு புஜ்ஜி. ஐஸ்கிரீம் விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு பன்னு ஒரு கப் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். நானும் தான் அப்படின்னு புஜ்ஜி ஒரு கப் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சா. குளிர் அதிகமா இருந்தாலும் ஐஸ்கிரீமை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்கள பார்த்து சின்னவும் டெம்ட் ஆனா அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படி எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிச்சு அவன் மனசுக்குள்ள இப்ப இந்த சிச்சு யாரு அப்படிங்கறது தெரியும் அப்படின்னு நினைச்சா. அடுத்த நாள் காலையில பறவைங்களோட கிராமத்துல கோழி கூவுறதுக்கு பதிலா வேற சத்தம் தான் கேட்க ஆரம்பிச்சது. ஹச் ஹச் அச் ச்சு அப்படி எல்லாரும் தும்புற சத்தம் தான் கேட்டுச்சு. அது சோட்டுவோட வீடு. சோட்டுவோட மூக்கெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. ஐயோ என்னடா இது, தலை வலிக்குது, மூக்குல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு பன்னுவ பார்த்து, டேய் பன்னு எழுந்திரிடா, ஸ்கூலுக்கு போனோம். ஆனா பன்னுவுக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, அவனால பேச முடியல. அம்மா என் தொண்டையில என்னமோ இருக்குமா, என்னால பேசவே முடியல. அச் அம்மா என் மூக்கை கலண்டு விழுந்துற போல இருக்குமா. இன்னொரு பக்கம் துணியோட வீட்டுல துணிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ இந்த சிச்சுவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. குளிர்காலத்துல ஐஸ்கிரீம் பார்ட்டி வச்சு நம்ம எல்லாரையும் கொல்ல பாத்துட்டா. புஜ்ஜி உனக்கு இப்ப எப்படி இருக்கு? அம்மா எனக்கு ஜுரமா இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்ப நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. காலையில 10 மணி இருக்கும். பன்னு கிளி புஜ்ஜி குருவி 2 பேரும் ரெடியாகி ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. என்ன பசங்களா எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நேத்து பார்ட்டி சூப்பரா இருந்துச்சுல, இன்னைக்கு மறுபடியும் குல்ஃபி பார்ட்டி பண்ணலாமா? அத கேட்டதும் பன்னுவும் புஜ்ஜியும் ஷாக் ஆயிட்டாங்க. பன்னுவோட கண்ணு செவந்து போச்சு, அவனுக்கு கோவம் தலைக்கு ஏறிடுச்சு. அப்போ அவனால சரியா பேச முடியலனாலும் கோவத்துல ரொம்ப சத்தமா கத்துனா. ஆண்டி ஆண்டி நீங்க எங்களை பழி வாங்குறீங்களா? நாங்க உங்ககிட்ட என்ன கேட்ட, பார்ட்டி தானே கேட்டோம். அதுக்கு ஐஸ்கிரீம் பார்ட்டி கொடுத்து என் வாய்ஸ் இப்ப எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? என்னோட சிங்கிங் டேலண்ட் எல்லாம் இதுல வீணா போயிடுச்சு. ஆமா சிச்சு ஆண்டி, இது என்ன கோவம்? குளிர் காலத்துல யாராவது கூல் ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் சாப்பிட கொடுப்பாங்களா? என் மூக்கு பாத்தீங்களா எப்படி செவந்து போச்சுன்னு ஸ்கூல்ல எல்லாரும் என்ன ஜோக்கர் ஜோக்கர்னு கூப்பிடுறாங்க. சிச்சு காக்கா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தாலும் வெளியில மட்டும், ஐயோ பசங்களா உங்களுக்கு ட்ரெண்டே தெரியலையா? நான் உங்களுக்கு கூலா கூல் ட்ரிங்க்ஸும் ஐஸ்கிரீமும் கொடுத்தது எதுக்கு? அதை சாப்பிட்டு உங்க பாடி கூல் ஆயிட்டு உள்ள இருக்கிற கெட்ட தண்ணி எல்லாமே வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப அந்த கெட்ட தண்ணி கோல்டா வெளியில வருது, ஆனா நீங்க என்னமோ உங்களுக்கு உடம்பு முடியல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேற சும்மா இருங்க ஆண்டி, ஏதோ தெரபி ஃபார்முலான்னு சொல்லி எங்க எல்லாருக்குமே இப்படி கோல்டு பிடிக்க வச்சுட்டீங்க. இப்ப இந்த கோல்டு குறையணும்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுக்கணும். அந்த பெரிய ஊசியை நினைச்சாலே எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? அட டாக்டர் எதுக்குடா பண்ணோம், இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இப்ப நீங்க இந்த கோல்டோடவே போய் ஒரு பக்கெட் ஐஸ் கியூப் போட்ட தண்ணியில குளிச்சு பாருங்க. அப்போ உங்க கோல்டெல்லாம் பறந்து போயிடும். டாக்டர் செலவும் மிச்சம், உங்களுக்கு ஊசி போட வேண்டிய அவசியமும் இல்ல. அதை கேட்டு புஜ்ஜி ஷாக்கிங்கா, என்னது ஐஸ் தண்ணில குளிக்கணுமா? ஆண்டி ஒரு அடியா எங்களை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த டெஸ்டிங் எல்லாம் உங்க புள்ள சின்ன மேல பண்ணுங்க, எங்க மேல வேண்டாம். பன்னுவுக்கும் சிச்சு சொன்னதுனால கோவம் ரொம்பவும் அதிகமாச்சு. ஆண்டி உங்களை திட்டணும் போல இருக்கு, ஆனா எனக்கு தொண்டை சரியில்லை, இல்ல நான் பயங்கரமா கத்துவேன். உங்க புள்ள சின்னவ போய் பாத்துக்கோங்க, எங்களை விட்டுடுங்க ஆண்டி அப்படின்னு அவன் பேசும்போதே தொண்டையில சத்தம் வந்துச்சு. பாத்தீங்களா என் தொண்டையிலேருந்து எப்படி சத்தம் வருதுன்னு? நான்லாம் இனிமே பாட்டு பாட முடியுமா? என்னை இப்படி ஆக்கிட்டீங்களா ஆண்டி? டேய் பன்னு, உன் குரல்ல இப்போ பேஸ் அதிகமாயிருக்கு. இப்போ நீ ரேப் சாங் பாடலாம். இது நான் உனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட், அதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் இல்ல ஆண்டி, உங்ககிட்ட போய் பார்ட்டி கேட்டோம்ல, அதுதான் நாங்க பண்ண தப்பு. அதுக்கு முதல்ல உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறோம். இனிமே உங்க பக்கம் கூட நாங்க வரமாட்டோம். பன்னு வாட, சீக்கிரம் டாக்டரை போய் பார்க்கலாம். ஆமா ஆமா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. ஆண்டி எங்க வீட்டு பக்கமா போனா கொஞ்சம் பார்த்து போங்க, எங்க அம்மா செம கோவத்துல இருக்காங்க, அப்புறம் உங்களை உண்டுல நாக்கிடுவாங்க. என்னதானே உங்க அம்மா தானே, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பிடா. பசங்க 2 பேரும் அங்க இருந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. இந்த பக்கம் சிச்சு காக்கா மட்டும் இவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து வீட்டுக்கு போச்சு. பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஃப்ரீயா யார் என்ன கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சாப்பிட்டா இப்படிதான் ஜலதோஷம் பிடிச்சி கஷ்டப்பட வேண்டி இருக்கும்.
அதனால எப்ப என்ன சாப்பிடணுமோ அப்ப அதை சாப்பிடணும். சிச்சு காக்கா மட்டும் இவங்க மேல பகையை தீர்த்துக்குச்சு. பறவைங்களுக்கு அறிவும் வந்துச்சு. பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. காலத்துக்கு ஏத்தாப்புல சாப்பிடலனா நாளைக்கு நாம போக போறது ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு பசங்க கத்துக்கிட்டாங்க.